ஹாய், வெல்கம் பேக் டு மணி விலாக் சேனல். டைம் 5 எப்போ மாதிரி மேலே வந்து நம்ம ஐயப்பனை பார்த்துட்டோம். என்னடா வார்த்தைக்கு வார்த்தை ஐயப்பனை சொல்கிறான் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மற்றவங்களாம் நினச்ச ஒருத்தன் வாழ்க்கையை ஒரு கடவுள் வந்து திடீர்னு வந்து வேறு லெவலில் மாற்றி விட்றாரு. எல்லாரும் வேறு மாதிரி அவனை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கடவுளுக்கு நம்ம என்ன ஸ்தானத்தை கொடுப்போமோ அந்த ஸ்தானத்தை என் ஐயப்பனுக்கு கொடுத்துருக்கேன். கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை, அவர் ரெகுலராக என் வீட்டில் பூஜை இதில் வச்சு டெய்லி கும்பிட்டுட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோ போட்டிங்க சொல்கிறீங்க. அதனால் ஒரு 12 மணி நேரம் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணி பார்ப்போம். சேலஞ்சுனா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனோட சராசரி அதிகபட்ச ஒரு உழைப்புனா அது 12 மணி நேரமாக தான் இருக்கும். யூபர் ஆப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஆப்லாம் எப்போவுமே ஆனில் வைக்கலாம் டியூட்டி. பட் யூபர் வந்து 12 ஹவர் மட்டும்தான் ஆனில் வைக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு 6 ஹவர் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோதான் ரொம்ப இது பண்ணிட்டீங்க, 6 ஹவர் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணனாலும் அது டியூட்டி அதோடு ஸ்டாப் பண்ணிவிடும். 6 ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு டியூட்டி தரும். அதனால் ஒரு சராசரி உழைப்பு அதிகபட்ச உழைப்பாக ஒரு ஆளுக்கு வந்து 12 மணி நேரம் இருக்கலாம். அந்த 12 மணி நேரம் நம்ம இன்றைக்கி வேலை செஞ்சு பார்க்க போகிறோம், எவ்வளோ எர்னிங்ஸ் வருதுன்னு. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா மதியத்தில் வெயிலில் எஃபெக்ட் போடுறது சுத்த வேஸ்ட்டு அது. அதனால் காலையில் இப்போ ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 o'clock வரைக்கும் ஒரு 7 மணி நேரம், திருப்பி அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5லேருந்து 10 மணி நேரம். ஸோ 12 மணி நேரம் நம்ம கவர் பண்ணி எவ்வளோ வருது எர்னிங்ஸ்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த சேலஞ்சுக்கு போட்டியாக நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் என்ன சொன்ன மாதிரி தான், நமக்குள்ளே ஒரு போட்டியாளர் எப்போவுமே நம்ம தான் போட்டியாளராக எடுத்துக்கணும். நம்மள வேறு யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, நம்ம கூட மட்டும் தான் கம்பேர் பண்ணிக்கணும். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து 2750 2800 ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பீட் பண்ண முடியுதா இன்றைக்கி பார்ப்போம். அதே எனர்ஜி, ஏன்னா அது நான் ஆட்டோ வாங்கி ஒரு வாரத்தில் போட்ட வீடியோ, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. அதை நம்ம பீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பீட் பண்ண முடியுதா, இல்லை அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமா, இல்லை அப்படியே இதுவாகிட்டோமா, இல்லை ஆப்பு டல் ஆகிடுச்சா டியூட்டி வராமல், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம செமினார் திருப்பி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது ஒரு பூஸ்ட் அப் வீடியோ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி இது சேலஞ்ச் வீடியோ பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மா எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நம்மளுக்கு வந்து இந்த சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் உடம்பை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. நான் 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு எழுந்தாலும் முன்னாடியே எழுந்திரிச்சு இந்த அத்திப்பழம், அப்புறம் அந்த சத்து மாவு வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சீட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பூசணி விதை அந்த மாதிரி எல்லா இதுவும் போட்டு நல்லா பசும்பால் நைட்டு நம்மளுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுருவாங்க நைட்டில். ஸோ இது எல்லாமே போட்டு மிக்சியில் அப்படியே நம்மளுக்கு ஸ்மாஷ் அரைச்சி காலைல கொடுத்துருவாங்க. ஏன்னா டிஃபன் வந்து நம்ம போயிட்டோன்னா தெரியும் உங்களுக்கு, டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வெளியில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோன்னு தெரியாது. அந்த பீக் ஹவர் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருப்போம். ஒரு 11 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட முடியும் இந்த ப்ரொஃபஷனில். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான், நான் ஜிம்முக்கு போகும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு தான் நான் ஜிம்முக்கு போவேன். ஸோ இதுதான் நம்ம டீலாம் குடிக்கிறோம் அப்படின்னாலும் அது சரியாக இருக்காது. வெளில போனால் டீ குடிச்சிடுவோம், டீ அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். சுவர் இருந்தால் தான் நாங்கள் சித்திடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்மளுக்கு இதே மாதிரி எஃபெக்ட் எப்போவுமே போட முடியும். உடம்பு நல்லா பார்த்துக்கணும். சிம்பு ஒரு இதில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி தான் நம்மளை விட்டு எல்லாம் ஒரு நாள் போயிடும். கூட இருக்கவங்க எல்லாமே நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது உடம்பு தான். உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் மேலே போய்ட்டு சாமி கும்பிட்டு ஐயப்பனை கும்பிட்டு அப்படியே கிளம்பி வர்றதுக்குள்ளே பார்த்தா எங்கள் அப்பா வண்டியை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவார். அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக அவர் டியூட்டி போனோம் 10 மணிக்கு போவார். அவர் நினச்சா தூங்கலாம், பட் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவார். நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது. ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. எப்போ மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அந்த 50 ரூபா அது ஒரு சென்டிமெண்ட்டாக வாங்கிடுவேன் நான். அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இயர்னிங் ஸ்டார்ட் ஆகுது. பாப்பா இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. கேட் சாத்தியோ. ஓகே, யூபர் ஆன் பண்ணியாச்சு. யூபர் 0, ரேப்பிடோ 0, நம்ம யாத்ரா 0. ஓலா மட்டும் தான் நம்மகிட்ட இல்லை, அதுவும் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பட் நம்மளுடைய முதலாளிகள் கஸ்டமர்ஸ் டியூட்டி கொடுக்க ரெடி ஆகணும். பார்ப்போம். ஆக்சுவலாக காலையில் நம்ம வீட்டாண்ட வந்து ஃபஸ்ட்டு சவாரி ஆந்திரே சவாரி. இது ஆன்லைன் ஆப்பில் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு காலையில் போகிறாங்க ஓப்பன் பண்ண. ஸோ 70 rupees அவங்கக்கிட்ட வாங்கினது. ஸோ இன்னிலேருந்து நம்ம டே
இந்த 70 ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் அம்மா கொடுத்த 50. ஆமாம், அப்போ 120 ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி டே. பார்ப்போம். மணி 5:20 ஆயிடுச்சுங்க. நம்ம சீக்கிரமாக கிளம்பி வந்தாலும் அதான் நான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ், நம்ம டியூட்டி தர கஸ்டமர்ஸ் ரெடியாக வரணும்ல, அவங்க ரெடி ஆகணும். அவங்களுக்கு தேவை. நம்மளுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த மாதிரி சிஎன்ஜி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். பட்டு சிஎன்ஜி வந்து நம்ம நைட்டே பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி சிஎன்ஜி எல்பிஜியும் இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது, எப்போவுமே அவைலபிள் இருக்குது, காலியாக இருக்குது, லைன்லாம் நிற்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிஎன்ஜியும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி ஓட்டணும் ஆசைப்பட்றோமா, இப்போ மத்தியானத்தில் ஒரு ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, சிட்டி உள்ளே போயிட்டோம், எங்கே சிஎன்ஜி இருக்கும், சிட்டி உள்ள எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் 10 to 6 மணிக்கு சிஎன்ஜி போடுறதில்ல நிறைய இடத்துல. ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும் நம்மள மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலாக நெட்டே ஆன் பண்ணலைங்க, வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, வீட்டில் போனால் அதில் கனெக்ட் ஆகிடும். இது நான் வெளில வரும்போது என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவேன். நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேங்க, அதில் தான் நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஐஃபோனில் இப்போ தான் கனெக்ட் ஆகிருக்கு, பார்க்கவே இல்லை. எல்லாம் ஆனில் இருக்கா? ஓகே, ஆனில் இருக்குது. ரேப்பிடோ ஆனில் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு யூபரில் 5:31, சின்ன ட்ரிப்பு தான். ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 84 ஃபஸ்ட் ட்ரிப்பு, செகண்ட் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு 70, இதுக்கு வந்து 100. ஸோ டோட்டல் 170. டைமு 5:48. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 6:15 ஆகுது. டியூட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, டியூட்டிக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமிங், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இப்போது ஒரு இடம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் பெரும்பாலும் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா டியூட்டி ஈஸியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வீடுங்க, அந்த ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்க மாதிரி ஒரு இடம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே எப்போவுமே டியூட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி கம்பெனிஸ் டியூட்டி, ஓஎம்ஆர் அந்த மாதிரி இடம் அதெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஃபுல் கம்பெனிஸ். ஸோ அங்கே வந்து 10 மணிக்கு மேலே அங்கே போய் நிற்கிறது வேஸ்ட்டு. எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே செட் ஆகிட்டாங்கன்னா பெரும்பாலும் அங்கே பிஜி எல்லாம் வந்துடுவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்கன்னா அங்கே பெரும்பாலும் டியூட்டிஸ் வராது. ஸோ அங்கேருந்து நியர்பை ட்ராவல் பண்ணி திருவான்மூர் அடையாரம் போயிடுங்க. லாஸ்ட் ட்ரிப்பு 150, கஸ்டமர் பே பண்ணது 175 ஜிபே. ஸோ எங்கேயோ கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். அவுட்ரு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். டைம் 7:38. தேர்ட் ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 170, அது ஒரு 170, 340. இவ்வளோ நேரம் டியூட்டியெல்லாம் இப்போ அடிச்சுனே கிடக்குதுங்க. ஸோ ஓகே, கடைசி ட்ரிப் இப்போ முடிச்ச ட்ரிப்பு 242. ஸோ 250 பே பண்ணது. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 370, 420, 620 ரூபாய். காலையிலேருந்து வர இடம் எல்லாமே அவுட்ராகவே வருது. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டியூட்டி வந்துடும். ஓகே, சிட்டியில் இருந்தோன்னா 3 ஹவருக்குலாம் நேரத்துக்கு ஈஸியாக ஒரு 900 ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 250 ட்ராப். ஆக்சுவலாக நம்ம யாத்ரா நம்மளுக்கு கை கொடுத்துச்சு ஓரளவுக்கு. ஸோ தரமணிக்கு 372, ஒரு 24 கிலோமீட்டருக்கு. ஸோ தரமணி சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிடலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, கிளம்புவோம். ஸோ நம்ம யாத்திராவில் லாஸ்ட்டாக முடித்தது 372, கஸ்டமர் பே பண்ணது 380.
ஆல்மோஸ்ட் வந்து நம்ம யாத்திராவில் ஒரு 372 அண்ட் யூபரில் ஒரு 476, அது ஒரு 370. இது ஒரு எவ்வளாச்சு, ஐயோ 900 அந்த ஆன் த வே டியூட்டி எல்லாம் ஒரு 1040 ரூபா. நம்மளுக்கு இப்போ டிப்ஸோடு சேர்த்தா 1100 கிட்டே இருக்குங்க. நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ரேப்பிடோவில் ஒரு 190, கஸ்டமர் பே பண்ணது 220, 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. மணி வந்து 10:31. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 476. நம்ம யாத்திராவில் ஒரு 372 அண்ட் அவுட் ரோட்டில் தள்ளுவண்டி கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக சரியான டிராஃபிக்கு, வண்டியிலே விட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டே சாப்பிட்டேன். இது வரைக்கும் யூபரில் 478, நம்ம யாத்திராவில் 372, ரேப்பிட்டோவில் ஒரு 205, ஆன் த வே சவாரி ஒரு 70, 1100. ஸோ நம்ம வந்து இப்போது மவுண்ட் ரோடு கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் கீழே மார்னிங் கிளம்பி இது வரைக்கும் டைம் வந்து 11 o'clock ஆகுது, 11 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து 5 to 11, ஒரு 6 மணி நேரம் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதே இப்போ வந்து நான் இந்த டைம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு நேரத்தில் நான் இந்த மார்னிங் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 to அந்த 12 ஆல்மோஸ்ட் இந்த ஏர்னிங்ஸை நான் முடிச்சிடுவேன். பட் என்னன்னா இந்த வீடியோ, இந்த சேலஞ்ச் வீடியோனா எல்லாருமே வந்து அந்த டைமிங் ஒரு 12, 13, 14 மணி நேரம் ஓட்டி கவர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த டைமிங் கம்மியாகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் 5 சூஸ் பண்ணேன். மற்றபடி இப்போ நான் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் வெளில வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக வரவங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோம், கடைக்கு போகிறோம், இந்த கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஆளுங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் உண்மையான நீட் இருக்க நேரம், உண்மையாக மக்கள் பேசஞ்சர்ஸ் வெளியில் வர நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 7 to 11 அதான் பீக் அவர். ரேட்டும் வேறு லெவலில் இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ யாரா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டைம் ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த சேலஞ்ச் வந்து இந்த டைமிங் கவர் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ ஓகே, பார்ப்போம். இப்போ கடைசியாக ஒரு ட்ரிப்பு முடித்தேன். அது வந்து 145, பே பண்ணது 160. அது டீட்டெயில் எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு டியூட்டி வந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அவங்கள பிக்கப் பண்ண போவோம். பக்கத்தில் தான் இருக்காங்க. இனிமேல் சின்ன சின்ன டியூட்டியாக எடுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், ரொம்ப லாங் போவேணாம். ஒரு சின்ன சின்ன டியூட்டி எடுத்துகிட்டு ஒரு 1 o'clock பிரேக் எடுத்தோம். வெளிச்சத்தில் ஃபோன் டிஸ்பிளே சூடாகிடும்ன்றதுக்காக இந்த மாதிரி டவுல் போட்டு வைக்கிறது. ஸோ லாஸ்ட் ட்ரிப்பு 76, இதுக்கு பே பண்ணது 100. பிகாஸ் எல்லாம் ஐடி பீப்புள் தான். இன்னும் 25லாம் சொல்கிறாங்களே, நம்மளுக்கு சில பேருக்கு வருமா வராதான்னு தெரியாது. அது ஐடி பீப்புள்ஸ், அவங்களுக்கு தெரியும். அவங்க ஷிஃப்ட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போவாங்க. மதியானம் ஷிஃப்ட்டில் தான் இவ்வளோ கம்மியாக காட்டுது. டே ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். இது ஒரு 6 கிலோமீட்டருக்கு 150, 130க்கு மேலே பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாவே 100 ருபீஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு. ஓகே, இது வரைக்கும் யூபரில் ஒரு 696, நம்ம யாத்திரா மட்டும் சீக்கிரம் ஓப்பனே ஆகாது. நம்ம யாத்திரா ஒரு 372 ஓடி போச்சு. 372. ரேப்பிட்டோவில் ஒரு 200 ரூபா, ஆன் த வே ஒரு 70 ரூபா. எவ்வளோ வருது தெரியும். சிஎன்ஜி கொடுத்து பார்த்தீங்களா, இது சேலஞ்ச். இது சிஎன்ஜிக்கு பிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. ஸோ வெயிட் பண்ணி
சிஎன்ஜி ஃபில் பண்ணோம். ஓகே 12:15 இதோட க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஈவினிங் பார்க்கலாம். சிஎன்ஜி 2 பாயிண்ட்டு. சிஎன்ஜி கூட்டத்தை மட்டும் பாருங்க. சிஎன்ஜி பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். வீடு இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 3-4 கிலோமீட்ரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றலாம். வெளியில் சாப்பிட்லாம். காலையிலையும் வெளியில் சாப்பிட்றோமா. நான் எப்போவுமே வீட்டில் முதல்ல நம்மளுக்கு எப்போவுமே நான்வெஜ் இருக்கணும் மதியானத்தில். ஸோ எங்கள் அம்மா டெய்லி எதனா செய்வாங்க. வெளியில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம செட்டாக காலையில் டிஃபன் ஓகே, மதியானம்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம உடம்பையும் பார்க்கணும். எல்லோரும் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றது போயிட்டு மதியத்தில். ஸோ அந்த 5 to 7 வருது வேலைச்சேரி மடிப்பாக்கம்லாம் அங்கே இங்கேன்னு வந்துட்டுருக்கு. திருப்பி போனால் திருப்பி ஒரு ரவுண்டு சுற்றுற மாதிரி ஆகிடும். பட் அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ஒரு 4 o'clock கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த 5 to 7 எல்லாருமே பார்த்துக்கோங்க. அது ஒர்க் பண்ணணுமா என்னென்னு பார்த்துக்கோங்க. அது எல்லோரும் வீடியோவில் காலிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணுறதை போடுங்கன்னு சொல்கிறதுனால தான் அது ஆக்சுவலாக எனக்கு அது போகிறது உடன்பாடு இல்லை. அது ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த இயர்னிங்ஸை 7 to 11 பண்ணிடலாம். நீங்கள் எல்லாம் அந்த ஃபுல் சேலஞ்ச் மாதிரி போட சொன்னதுனால தான் சரி ஒரு 12-13 ஹவர் ஒர்க் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான். அதில் அந்த 2 மணி நேரம் வேஸ்ட்டு. அதை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு போகாதீங்க. 7 ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிஜமாக சிஎன்ஜி இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சு நான் எல்பிஜி எடுத்துகிட்டு இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு எல்பிஜியை ஓட்டிட்டு சிஎன்ஜி எனக்கு பங்களாக வருதோ அப்போ சிஎன்ஜியாக மாற்றிட்டு இருப்பேன். ஏன்னா சிஎன்ஜிக்கும் எல்பிஜிக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும் மைலேஜ். பரவாயில்ல, இங்கே வந்து லைனில் நிற்கிறது சிஎன்ஜிக்காக தேடிட்டு பங்க்கில் அலையிறது அந்த கிலோமீட்டர் அதில் போய்டும், வேஸ்ட்டாக போய்டும். அதுக்கு எல்பிஜி வாங்கியிருந்தோன்னா அந்த டைமாக சேவ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட இது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி. ஓகே, வீட்டுக்கு போகலாம். ஓகே, டைம் வந்து கரெக்டாக 1:13 வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டோட்டல் ஏர்னிங் வந்து இது வரைக்கும் 1610 ரூபாய்க்குள்ள நினைக்கிறேன். லஞ்சுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மட்டன் குழம்பு, கேரட் பொரியல், ரசம், ஒரு பொடி வேறு லெவல். இதுக்கு தாங்க நான் வீட்டுக்கு வந்துடுறது. அந்த ஒரு 3 hours ரெஸ்ட் எடுத்து வீட்டு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஓட்டினா நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் வந்து சில இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் எதுக்கும் பயப்படுறது கிடையாது. காலை டிஃபனும் வந்து டிஃபன் மட்டும் தான் நம்ம வெளியில். நான்வெஜ்லாம் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றது, வெளியிலலாம் சாப்பிட்றதில்ல. ஸோ அதுக்காக தான் வீட்டுக்கு வந்துடுறேன் நான். இல்லைனா அந்த 1 hour நினச்சா நம்ம இந்த ஒரு 100 rupees கொடுத்து எங்கன்னா சாப்பிட்றலாம். பட் வீட்டு சாப்பாடு போல் வராது. வீட்டுக்கு வந்துடும். எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே, கரெக்டாக 3:34 நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே வீட்டிலேருந்து டியூட்டி வந்துச்சு, கிளம்பியாச்சு. ஓகே, அப்படியே போவோம். லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டியூட்டி. ஆக்சுவலாக யூபரில் இப்போ லாஸ்ட் ட்ரிப்புங்க 232, கஸ்டமர் பே பண்ணது 300. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 142, இது 150 ஜிபே. பெசன்ட் நகர் பீச்சு. பார்ப்போம் வேறு ட்ரிப்பு வருதான்.
பெசன்ட் நகர் பீச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இப்போது அந்த 300 ஒருத்தர் 72 ரூபா எவ்வளோ டிப்ஸு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவர் தான். வீட்டு பக்கத்துலேயே அடிச்சுது போனேன். அவர் வந்து இப்போ தான் நம்மளை பார்க்குறாரு. பார்ப்பார், எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னப்பா ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு. ஃப்ரீ டைமில் ஓட்டுறியா அப்படின்னு. இல்லை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஓட்டுறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ தான் ஆட்டோ ஓட்டுற அப்படின்னாரு. நல்ல வசதியான நாள் தான் அவர். புல்லட்டில் வந்தாவோ பார்ப்பேன் ஜிம்முக்கெலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க, நீ கூட ஆட்டோ ஓட்டுறேன்னா அப்போது ஏதோ இருக்குது அது அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா. ஓகே, அவர் தான் பே பண்ணார் 368 ருபீஸ் அடிஷனாக கொடுத்தார். ஓகே, பெசன்ட் நகர் பீச்சில் வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம் வேறு ட்ரிப் வருவோம். வந்துட்டு தாங்க இருக்குது, பிஸியாக தான் இருக்குது. ஸோ ரேப்பிடோவில் 232 ஷோ வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. சரி, ரேப்பிடோவில் வந்து 347, ஊபரில் வந்து லாஸ்ட் டியூட்டி காட்டுது. டோட்டல் வந்து 928. இதில் வந்து பேரை மாத்திரேனே. வணக்கம் நம்ம யாத்திராவில் வந்து ஒரு 372. நம்மகிட்ட இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து 1455. அவர் ஒரு லட்சத்துக்கு முன்னாடி 1355. அதுக்கப்புறம் அவர் ஒரு 300, 1745. அண்டு இப்போ ஒரு 150, 800, 1900 இப்போ ஒரு டியூட்டி எடுத்துருக்கோம். பார்ப்போம் நம்மளோட பழைய இதுவை முறியடிக்கிறோமா என்னென்னு. ஐயோ, எஸ் கம்மிங். பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு 104. இது கஸ்டமர் பே பண்ணது 120. இது பெசன்ட் நகர் வந்தெல்லாம் பிக்கப் பண்ண டிப்ஸ்லாம் அதிகம் தாங்க. நம்மளுக்கு கொடுக்குறது கம்மி தான் வச்சுக்கோங்க. ஸோ டைம் 5 போகுது. அப்புறம் இன்னொரு டியூட்டியும் எடுத்துட்டேன். அது வந்து இது ரேப்பிடோவில். ஸோ ஆல்மோஸ்ட் 2000 டன்னு இன்றைக்கி டார்கெட்டில். அது எதுவும் எடுத்தேன், ஊபரில் எடுத்துட்டேன். எஸ், இந்த கஸ்டமரை பிக்கப் பண்ண போகணும். ஓகே, பார்ப்போம் நீ டார்கெட் எவ்வளோ முடிக்கிறோம். ஸோ இப்போ முடிச்ச ட்ரிப் இது 137. இதுக்கு 150 ரூபா ஜிபே. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப்பு எடுத்துட்டோம். ரேப்பிடோவில் பக்கத்தில் தான் இருக்காங்க, போயிடும். இப்போ முடிச்ச ட்ரிப்பு ரேப்பிடோவில் 139, 140. நெக்ஸ்ட் ரைடும் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இன்னொன்று கொஞ்சம் டிஸ்டன்ஸு கேன்சல் பண்ணிடலான்னு பார்க்குறேன். 2 கிலோமீட்டர் வருது பிக்கப்பு. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ இது வரைக்கும் 2278 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டைம் வந்து இப்போது 6 ஆகுது. இது வரைக்கும் வந்து 2278 ரூபா 2278. ஸோ ஸ்டில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். டியூட்டி வந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு 139, 140. ஸோ இது வரைக்கும் வந்து 2430 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி 7 ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். ஒரு 25ல் க்ளோஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் ஊபரில் 1142. நம்ம யாத்திராவில் ஒரு ஓப்பன் ஆகுது லேட் ஆகும். இதில் ஒரு 372. அப்புறம் ஊபர் சாரி ரேப்பிடோ ரேப்பிடோவில் ஒரு 727. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வந்து டிப்ஸ்லாம் சேர்த்து
ஒரு 2430 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் லாஸ்ட் ஒரு ஆர்டர் கிடச்சிதுன்னா போதும், நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். மணி 7:20 ட்ரிப்புக்காக தான் வெயிட்டிங்கு. கிடச்சிது அப்படின்னா ஒன்று ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2.5ன்றது நல்ல ஒரு இதுதான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பார்ப்போம். ஆனால் நம்ம 2 தடவை 2.5 பண்ணியிருக்கோம். அது பீட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஸோ மணி இப்போது 7:37. ஒரு ஆண்டவே ஒரு ட்ரிப்பு ஒன்று 70 ரூபா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சைதாப்பேட்டை டிப்போவில் கூப்பிட்டு வந்து விட்டோம். அது எவ்வளோ கேட்குறது நம்மளுக்கு இதெல்லாம் டைப் பண்ணி பார்த்தா 1.5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. ஸோ 70 தான் கேட்டோம், ஆவரேஜாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரேபிடோவில் வந்து மினிமமே 75 தான் வருது, அதான் கேட்டோம் 70. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2500. ஆமாம் 2500 வந்திருக்கு. சைதாப்பேட்டில் இருக்கேன். இப்போ நம்ம வீடு வரைக்கும் ஒரு மேடவாக்கம் தாம்பரம் இதெல்லாம் கிடச்சிதுன்னா போதும். ஒரு 2700 ரூபா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஹையஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் பண்ணதில். பார்ப்போம். எல்லாம் அண்ணா நகர் வலசரவாக்கம் நம்மளுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் வருது. எதுவுமே நம்ம போகிற ரூட்டு வர மாட்டேங்குது. பட் ரேட்டு நல்ல ரேட்டு தான் பாருங்கள். 13 கிலோமீட்டருக்கு 237. பார்ப்போம். இது வந்து 202. பட் கஸ்டமர் பே பண்ணது வந்து 250. ஒரு பையன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு, ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடக்குது, அதுக்காக புக் பண்ணியிருந்தது. இது ஆக்சுவலாக எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாருமே வந்து 300 கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்டீரியர் கொஞ்சம் அந்த நெமிலிச்சேரி அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு பக்கம் தான் அது குரோமேட் கிட்ட. வீட்டுக்கு அப்படியே போயிடலாம் எடுத்தோம். இது ஆல்ரெடி 3 தடவை டிஸ்பிளே ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. நான் பிக் பண்ணும் போதெல்லாம் இது கேன்சல் ஆகி யாருனா எடுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கால் கழிச்சு திருப்பி நான் வந்துச்சு, நான் எடுத்துட்டேன். அந்த பையன் வரும்போது அந்த பையன்கிட்ட கேட்டேன் எதுக்கு கேன்சல் பண்ணாங்க. 300 கேட்குறாங்க. நான் 250 தரேன்னு சொன்னோம், 280 தரேன்னு சொன்னோம். யாரும் ஒத்துக்கல, 300 தான் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஒரு அங்கிள் வந்து 280 ஓகேனாரு, இப்போ வரல கேன்சல் பண்ணிட்டார் அவரும் அப்படின்னு. ஸோ அந்த பையனே வந்து நம்மளுக்கு அவங்க மட்டும் சொல்லி 250 பே பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2760 ரூபா. அவ்வளோதாங்க, நீங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. மணி 9:23. இன்னொரு ட்ரிப்பு போகலாம். பட் வந்து அந்த 12 ஹவர் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் கூட ஆக்சுவலாக வந்துட்டு தான் இருக்குது, வேணாம் நான் இதோட முடிச்சுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2770. நம்ம யாத்திராவில் ஒரு 347. யூபரில் ஒரு 1142. ரேபிட்டோவில் ஒரு 929. ஸோ ஆன் த வே ட்ரிப்பு டிப்ஸு எல்லாம் சேர்த்து 2770. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, புதுசாக யாருனா எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபாலோ பண்ணுறது இதுதாங்க. நிறைய பேர் புலம்புறாங்களா இதெல்லாம் வராது, இது ரொம்ப நாள்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது, ஆப் இதுவாகும் அப்பலாம். நான் பொதுவாக வந்து நம்ம பேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற நேரத்துக்கு அந்த டியூட்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய கேன்சலேஷன் நீங்கள் பண்ண ரேட் கேட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ண அந்த ரேட்டிங் கம்மியாகுதோ இல்லையோ, அந்த ரேட்டிங்கை பார்த்து டியூட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த கேன்சலேஷன் பர்சன்டேஜ் ஒன்று எடுப்பாங்க. யூபர்லேயும் சரி, ரேபிட்டோலையும் சரி, ஓலாலையும் சரி. நான் பைக் டாக்ஸி ஓட்டின வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அந்த கேன்சலேஷன் இது வந்து ஒரு பர்சன்டேஜ். இப்போ யூபரில் பார்த்தீங்கன்னா 18% கீழே இருந்தால் நல்ல டியூட்டிலாம் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவாக. நீங்கள் எங்கே போய் மாட்டினாலும் உங்களுக்கு டியூட்டி கொடுப்பான். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 25-36 நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை கேட்பேன், ஏன் உங்களுக்கு டியூட்டி வரல அப்படி. எனக்கு அடிக்கும், அவங்களுக்கு அடிக்காது சில நேரத்தில். அந்த கேன்சலேஷன் நிறைய பண்ணி அந்த பர்சன்டேஜ் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இதுவாகுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை கேன்சலேஷன் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ரேபிட்டோவில் 5 பண்ணலாம், யூபரில் பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ண பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம சொல்கிற ரீசன் கரெக்டாக இல்லைனா. அதனால் நான் வந்து அது பண்ணுறது கிடையாது. ஃபோன் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்கெயின் பண்ணி அதனால் ஒரு இதுவை விட்றது கிடையாது. அந்த நேரத்தில் நான் அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதை பேசுகிற நேரத்தில் இன்னொரு டியூட்டி எனக்கு வந்துடும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை டியூட்டியில். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் புதுசாக பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்கள் ரேட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ சிஎன்ஜி 3 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு காலியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபைனல் க்ளோசிங் வந்து இதுதாங்க. இது நம்ம யாத்திராவில் 372 நம்ம ஏர்ன் பண்ணது. நெக்ஸ்ட்டு
ரேபிட்டோவில் ஒரு 929. நெக்ஸ்ட்டு யூபர் யூபரில் ஒரு 1142. ஆன் த வே சவாரி வந்து ஒரு 70, ஒரு 75. அது ஒரு 70, 75, 145. ஓகே, ஸோ இதெல்லாம் டிப்ஸ் இல்லாமல். ஹாய். ஸோ மணி 10 கிடையாதுல, டெய்லி 10 வச்சுட்டு அதை அங்கே காட்டுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் வந்து 9:56, வியாழக்கிழமை 31 ஜூலை. ஸோ இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். டோட்டல் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2770, 2770 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் கீப் அப் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா என் பொண்ணு அவள் தூங்கிடுவா, அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேசிவிட்டு கரெக்டாக 10 மணிக்கு வந்தால் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வீடியோ எடிட்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு 1 hour ஆகிடும் எப்படியோ. ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணோம். ஸோ இது வந்து 2770 நம்ம இன்றைக்கி பண்ணது. ஆக்சுவலாக இது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில் இதுதான் பெஸ்ட்டு. 2400 சில்லற ஒன்று பண்ணியிருக்கோம், 2500 பண்ணியிருக்கோம், இது 2770. ஆனால் அந்த காலையில் அந்த 2 hour வந்து எல்லோரும் அந்த சேலஞ்ச் வீடியோனால் அந்த 12 hour கவர் பண்ணோன்றதுக்காக பண்ணது தான். மற்றபடி அந்த 2 hour வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த 5 to 5 அதுக்குள்ளே போகிறது இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்பு தான் கிடைக்கும். அதே மாதிரி அது வீட்டுக்கு வர அந்த ஒரு 3 hour, அந்த 12:15 ஒரு 12 3 நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த லஞ்சுக்காக கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக. அந்த நேரம் வந்து வராமல் நம்ம வெளில சாப்பிட்டு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய டார்கெட் வந்து 3350, 3350 ரூபா. எதுக்கு அது 3350 ரூபானா, 3350 × 30 நாள் பண்ணோன்னா 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா ஒரு ஆட்டோவில் வச்சு ஒரு மாதம் நம்ம ஏர்ன் பண்ணி காட்டணும் அப்படின்னு. அது எப்படி வீடியோ எடுக்கிறது, எஃபெக்ட் போடுறது அப்படின்னு தெரில, ஆனால் பண்ணிடலாம் சீக்கிரமாக. இப்போது இந்த வீடியோ எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறத பார்த்து சில பேர் பயப்படுவீங்க. நாளான ஆப்பில் ஆர்டர் குறையும், நம்மளுக்கு போர் அடிச்சிடும், நம்ம பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு 50 நாள் ஆகுது இதோட நான் ஓட்ட ஆரம்பித்து. இப்போ கண்டினியூவாக ஆர்டரு ஆப்பும் ஸ்டாப் ஆகலை, நானும் ஸ்டாப் ஆகலை. போடுற எஃபெக்டை கரெக்டாக போய்ட்டுருக்கேன். என்ன ஒன்று இன்றைக்கி இந்த 2700 டெய்லி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ண மாட்டேன். என்னோடய டார்கெட் வந்து சிஎன்ஜி 2000, சிஎன்ஜி ஒரு 2350 என்னுடைய ஆவரேஜ். அது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ரெகுலராக. இன்றைக்கி வந்து அந்த 2 இதுவும் அதை பீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணுது. ஸோ பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நான் போட்டு அந்த 12 hourக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த ரூல் மாதிரி அதை நம்ம மீறக்கூடாதுல. 12 hour தான் ஒரு மனிதன் அதிகபட்சமாக வேலை பார்க்குறது அப்படின்றது. அதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் சும்மா ஒருத்தர் பார்த்துருக்கேன். 16 மணி நேரத்தில் 2800 ரூபா பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்னும் ஒரு ஒரு hour எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன்னா நானே 3000 ஈஸியாக பண்ணிவிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பேன். அந்தளவுக்குலாம் அது கரெக்டாக ஒரு 12 hourன்றது 12 hour. ஸோ 12 hourல என்ன முடியுமோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தடவை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக மதியமாக வராமல் அந்த காலையில் 5 to 7 அந்த டைம் போகாமல் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 7 மணி வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்க. தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். நீங்கள் சொன்னதுனால திருப்பி பண்ணேன். இது சேலஞ்ச் வீடியோ பண்ணு அப்படின்னு சொன்னீங்க. பார்ப்போம் யாரா இந்த மாதிரி ஜென்யூனாக அந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு இந்த அமௌண்ட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதை எனக்கு டேக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நானும் பார்க்குறேன். ஓகே, அமௌண்ட்லாம் கரெக்டாக அந்த டைம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகேங்க. சரி, ஓகே. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய், குட் நைட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம ஜிம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எல்லா நண்பர்களும் கண்டிப்பாக இதை பார்த்து சொல்லுவீங்க. இப்போ வந்து ஆட்டோ வாங்கினது ஒரு 1000 ரூபாய் 1500 டெய்லி சம்பாரித்து ஒரு நார்மலாக ஜாலியாக இருந்துட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு காலைல கொஞ்சம் டைமுக்கு போய் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படி இருக்கிறதுக்கு இல்லை. ஏதோ பண்ண போகிற நீ அப்படின்னு. ஆமாம், நான் அதான் ஏற்கனவே சொன்னேங்க. நான் வந்து இந்த ஆட்டோ வந்து இந்த ஒரு முடியும் போது இது போதும், இதுதான் லைஃபு அப்படின்னு கண்டிப்பாக எண்டாக வைக்கல. இதில் என்னென்ன எப்படி முன்னேற முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண போகிறேன், எஃபர்ட் போட போகிறேன். ஓகே.
பாய் பாய், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் டு சப்போர்ட் மணி விலாக். பாய்ங்க, பாய், குட் நைட்.